என் அன்பு குழந்தையே, உன்னை அழிக்க ஒருவர் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், அவரை தடுத்து நிறுத்தி வரும் வழியிலேயே அவரின் உயிரை பறிக்கும் திட்டத்தை போட்டிருக்கிறாள் இந்த பிரத்யங்கரா. அப்படியானால் இதை செய்ய போவது யாரென்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாயல்லவா. உன்னை தேடி இந்த பிரத்யங்கரா உன்னோடு நிற்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான மகிழ்ச்சியை என்னவென்று சொல்லி கொடுக்கும் அல்லவா. இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் அத்தனையையும் நான் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், இதையெல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நாளுமே உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நல்லதை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் காலம் உனக்கான மகிழ்ச்சி நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும்போது உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா உனக்காக என்றும் பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கின்ற நேரங்களில் உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம், இந்த தெய்வம் உடனிருக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக என் பிள்ளை நீ எதிர்கொண்டு விட்டால் அது போதும். உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ கண்டு கொள்வாய். உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். சுற்றியிருந்து உன்னை சூழ்ச்சிகள் எவ்வளவுதான் வீழ்த்த நினைத்தாலும் உன்னை தேடி வரும் இந்த பிரத்யங்கரா உனக்கான நல்லதை எப்பொழுதும் நடத்தி தருவாள் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான வெற்றி கொண்டு உன்னை வாழ வைப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை நேரம் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான புரிதல் ஒன்று கிடைக்கிறது என்பதனை நீ உணரத்தான் வேண்டும். சுற்றியிருந்து உனக்கு எல்லாவற்றையும் நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் நீ எதையுமே நினைத்து வருந்தாதே. உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக தந்திடும் என்பதனை மறக்காதே. உன்னை அழிக்க ஒருவர் நினைத்து விட்டால் முதலில் அங்கு நிற்பது உன் பிரத்யங்கரா நான் அல்லவா. அவர்களுக்கான பாடத்தை புகட்ட வேண்டி அந்த இடத்திற்கு வருவது உன் பிரத்யங்கரா நான் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை எந்த இடத்திலும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் கைவிட்டு விட மாட்டேன். உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாம் நான் எந்த இடத்திலும் அவ்வளவு எளிதில் தள்ளிவிட்டு விட மாட்டேன். உனக்கான நேரம், உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை என் பிள்ளை எதற்காகவும் நீ அஞ்சிட வேண்டாம். உன்னை தேடி நான் வருவது உனக்கு முழுமையான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே என் பிள்ளை நீ எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காது. எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காது. அழிக்க நினைப்பவர்கள் எப்பொழுதும் எதையாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்து கொண்டுதான் இருப்பார்கள். இவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பங்களை தந்து கொண்டுதான் இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எந்நாளும் அத்தனையையும் நல்லபடியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பிரத்யங்கரா என்பவள் சர்வசாதாரணமானவள் அல்ல. நான் அன்பு கொடுப்பவர்களுக்கு அன்பையும் துரோகத்தை கொடுக்க நினைப்பவர்களுக்கு துரோகத்தையும் கொடுப்பவள் என்பதனை நீ மறந்து விடாதே. உடனிருக்கும் இந்த காலம் நான் எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லக்கூடியவள் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே இந்த தாயின் அன்பு உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் அத்தனையையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வந்து உனக்கு அழிவை கொடுக்கும் நினைக்கும் மனிதர்களை ஒரு கை பார்த்து விடத்தானே கிளம்பி இருக்கின்றேன்.
இவர்கள் வரும் வழியிலேயே தடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் உன்னை கஷ்டப்படுத்தி விடுவார்கள். உனக்கு இவர்கள் துன்பங்களை கொடுத்து விடுவார்கள். இந்த நேரம், இந்த நிலையில் நான் உனக்காக சொல்லித்தரும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து விட்டால் அது போதும். எந்த இடத்திலும் நீ எதையும் நினைத்து இனிமேல் கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். எந்த சூழ்நிலையையும் நீ எதையும் யோசித்து இனி வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். பிரித்யங்கரா, உனக்காக ஒவ்வொன்றையும் சரியாகவே வழிநடத்தி கொடுப்பவள் அல்லவா? இந்த பிரித்யங்கரா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்தவள் அல்லவா? உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் நான் தரமாகவே உனக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் பொழுது எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நான் மேலும் மேலும் உனக்கு உணர்த்துபவள் அல்லவா? உன்னை சூழ்ந்து வருகின்ற எந்த பிரச்சனைகளையும் கடந்து உன்னை வாழச் சொல்லும் இந்த தாயின் அன்பு இனி ஒரு நாளும் உன்னை விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி ஒரு பொழுதும் உன்னை கைவிடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நல்லவர்கள் என்று நாம் நம்பி ஏமாந்தது போதும். நல்லவர்கள் என்று நாம் நினைத்து இதையெல்லாமும் கடந்து வந்தது எல்லாம் போதும். இனி ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நடத்துகிறார்கள் என்பதனை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. காரணமில்லாமல் உன்னை சுற்றி வரவில்லை. இவர்களுக்கு உன்னிடத்தில் இருந்து பல ஆதாயங்கள் தேவைப்படுகின்றது. உன்னை சுற்றி வந்து வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுக்க இவர்கள் நினைத்திருக்கிறார்கள் என்றால் இவை அத்தனையிலும் இருந்தும் எதையாவது ஒன்றை நீ பெறக்கூடிய நேரம் அதை தட்டி பறித்து அவர்கள் உன்னிடமிருந்து பறித்துவிட எண்ணுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதையெல்லாமும் என் குழந்தை சற்று உன்னிப்பாக நீ கவனித்துப்பார். யார் இதை செய்கிறார்கள், யார் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்துகிறார்கள் என்பதனை கட்டாயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொன்றையும் உன்னிடம் எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ எதையுமே இனி இழந்து விடக்கூடாது என்பதனையும் மறக்காது. சூழ்ந்து நின்றவர்கள் எல்லோரும் உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னவாக இருக்கிறதோ அதுவாகவே உனக்கு எல்லாமும் மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை கடந்து வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தையும் உனக்கான நம்பிக்கையையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்காதே. இந்த தருணம் இனி எந்த நேரமும் உனக்கு வேண்டியபடி நீ விரும்பிய விஷயங்களின்படி உனக்கு நடக்க வேண்டிய காலகட்டம். பல விஷயங்கள் உன்னை தேடி வந்த பொழுதெல்லாம் இவர்கள் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தி நின்றதை நீ மறந்து விட்டாயா? வேண்டும் என்றே உன்னை இவர்கள் வேதனைப்படுத்தி நின்றதை நீ மறந்து விட்டாயா? சுற்றி இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாமும் உனக்கு கவனமாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நிலையிலும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தொடரட்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரட்டும். இனிமேலும் என் பிள்ளை, நீ பதறிக்கொண்டிருக்காதே. நல்லது நடக்க நான் எப்பொழுதும் உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கு அத்தனையிலும் மகிழ்ச்சி தானாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி சுற்றி இந்த பிரித்யங்கரா ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமுமே உன்னை தேடி இனி உனக்கு நடத்துவது எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். சரியாகவே உனக்கு எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கடந்து வந்த பாதைகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும். தேவையில்லாமல் என்னவெல்லாம் உனக்கு நடந்தது என்று சற்று சிந்தித்துப்பார். எப்படிப்பட்ட மனநிலைக்கு உன்னை இவர்கள் தள்ளினார்கள் என்று யோசித்துப்பார். என் குழந்தையே,
எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்று நீ யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் சட்டென்று ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தியது. சட்டென்று ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக துன்பப்படுத்தியது. இப்படி ஒரு விஷயம் உனக்கு நடக்கும் இந்த நேரம். இனி எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ ஒன்றுமே வேண்டாம் என்று கைவிட்டு விட நினைத்து விட்டாய். இந்த வாழ்க்கையில் இனி எதுவுமே தனக்கு வேண்டாம், ஏன் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற மனநிலைக்கு என் பிள்ளை நீ வந்தது உண்மைதானே. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு வெற்றிக்கு உன்னை அழைத்துச் சென்றது நீ வணங்குகின்ற தெய்வம் உனக்கு கொடுத்த நம்பிக்கை. நீ வணங்குகின்ற தெய்வம் உனக்கு கொடுத்த அந்த தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையினால் எதையும் சாதிக்க முடியும் என்று தெய்வம் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு என் பிள்ளையும் ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாக நீ மாற்றிக்கொள்ள துணிந்து நின்றாயல்லவா. அது போதும். இனி நடக்கும் எல்லாமும் உனக்கு சரியானபடி நிறைவான புரிதலை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இந்த பிரத்யங்கரா, நான் வருகின்ற இந்த பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தேடி வரக்கூடிய இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு நிலைகளையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றிலும் நீ விரும்புகின்ற புரிதலை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா, உனக்கென நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருபவள் அல்லவா. இவர்கள் என்ன நினைத்து கொண்டு உன் முன்னால் வருகிறார்கள் தெரியுமா? எந்த விஷயத்தை இவர்கள் எண்ணுகிறார்கள் தெரியுமா? எப்பொழுதும் உனக்கு காயங்களை கொடுக்க நினைத்திருக்கும் இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்த துணிந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட நிலையிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் நினைத்து விட்டார்கள். நீ எவ்வளவுதான் பிரச்சனைகளோடு இருந்தாலும் மேலும் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்க இவர்களால் எந்த எல்லைக்கு செல்ல முடியுமோ அந்த எல்லைக்கு செல்ல நினைக்கிறார்கள். மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை அளவைக்க யோசிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நிலைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டும் ஏதுவென்று தெரிந்து கொண்டும் என் பிள்ளை நீ கலங்கி நின்ற நேரங்களில் தோள்மேல் கை போட்டு கொண்டு அந்த கஷ்டத்தை துடைப்பதை விட்டுவிட்டு மேலும் இந்த கஷ்டத்தை அதிகப்படுத்த உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் இவர்கள் செய்ய நினைத்தார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் என் பிள்ளை நீ யோசித்தது போல உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கமே, உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய துணிந்த இவர்கள் எந்த நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்த இவர்கள் எண்ணியதோடு மட்டுமல்லாமல் எப்படிப்பட்ட விஷயங்களையும் உனக்கு கொடுக்கலாம் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள். எந்த மனநிலைக்கும் உன்னை தள்ளிவிடலாம் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள். ஆனால் இவர்களினுடைய இந்த எண்ணங்களுக்கு நான் உயிர் கொடுக்க மாட்டேன். இவர்களினுடைய இந்த சிந்தனைகளுக்கு ஒருபொழுதும் நான் உயிரூட்டம் அளிக்க மாட்டேன். தேவையில்லாமல் இவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் எல்லாமுமே என்னவென்ற ஒரு புரிதலை நிச்சயமாக உனக்கு என்றோ கொடுத்திருக்க வேண்டும். நம்மை தொடர்கின்ற இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றும் இவர்களின் எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படிப்பட்டது என்றும் என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நான் நடத்துவது உனக்கு எந்நாளும் நல்லதை நடத்தும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் அது போதும். நம்பிக்கையோடு உனக்கு நான் எப்பொழுதும் சந்தோஷத்தை உருவாக்கி தருவேன் அல்லவா. என் குழந்தையே, இவர்களின் எண்ணங்கள் முழுக்க முழுக்க உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதாக இருக்கும் என்றால் அந்த நின்று கொண்டு உனக்கு கண்ணீரை துடைப்பவள் இந்த பிரத்யங்கரா நானாக இருக்கிறேன் என்றால் இனிமேல் அவர்களின் கதை முடியும் நேரம் அல்லவா இது. என் குழந்தையே, சில நேரங்களில் இவர்கள் எல்லோருமே உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதனை இந்த பிரத்யங்கரா நான் அறிவேன். எல்லாவற்றையும் அறிந்த பிறகு நாம் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எதையும் தொலைக்க முடியாது. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்து நின்றதையெல்லாம் இனிமேலும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே.
உனக்காக இந்த தெய்வம் உடன் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு எந்நாளும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களையே உனக்கு நடத்தும் என்பதனை மறக்காதே. எப்பொழுதும் என் பிள்ளை, நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள். இத்தனை காலம் என் பிள்ளை தொலைத்ததற்கெல்லாம் இனி கலங்காது. உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை மனத்தெளிவோடு நீ ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் அல்லவா? இந்த பிரத்யங்கரா நான் இருக்கிறேன் அல்லவா? உனக்கு வரக்கூடிய தீமைகளை எல்லாம் வேறறுக்க நான் உன்னை தொடர்கிறேன் அல்லவா? உன்னை சுற்றியிருந்து காயப்படுத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்துவிட நான் உன்னை தொடர்கிறேன் அல்லவா? அப்படி இருந்தாலும் என் பிள்ளை, இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் அல்லவா? எதற்காகவும் என் குழந்தை நீ தயங்க வேண்டாம் அல்லவா? இந்த நிலையும் உனக்கு மாறும். இந்த சூழ்நிலையும் உனக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடப்பதை எல்லாமும் சரியாக நீ ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். உன்னை தொடரும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான மாற்றத்தை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த பிரத்யங்கராவானவள் உனக்காக என்ன நடத்துகிறாள் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நீயும் உனக்கான தேவைகளை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த நேரம் அம்மாவினுடைய அன்பிற்கு ஈடு இணையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான புரிதலோடு எல்லாவற்றையும் என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருப்பது உனக்கு புரிய வேண்டும். நான் இருந்து உன்னை வழிநடத்துவது எப்பொழுதும் உனக்கு சரியாக தெரிய வேண்டும். என்ன நடந்திருந்தாலும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு கை கொடுக்கும் இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு பெருமகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அது எல்லாமுமே உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷத்தின் எந்த ஒரு நிலையிலும் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனதான வெற்றியை நீ நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. காரணத்தோடு தான் அம்மா இப்பொழுது உனக்கு இந்த உதவியை செய்ய வந்திருக்கின்றேன். நான் ஏன் இவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும்? நான் ஏன் இவர்களை வரவிடாமல் செய்ய வேண்டும் என்று பல கேள்விகள் உனக்குள் இருக்கிறதா? நான் உன் தாய் என்பதனால்தான் இதுவெல்லாம் நடக்கிறது. என் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து என்றால் அதை நான் கேட்காமல் போய்விடுவேனா? என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை என்னவென்று நான் சொல்லிவிடாமல் சென்று விடுவேனா? நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா? உன்னை தொடர்ந்து பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் பல துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் இதையெல்லாம் நீ தாண்டிவிட இப்பொழுதே முடிவு செய்துவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். இதையெல்லாம் கடக்க நீ முடிவு செய்ய வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்பதனை உணர்ந்து உன்னோடு உடன் வரும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் உன்னை எப்பொழுதும் சூழ்ந்து நின்று உனக்கு நல்லதை உருவாக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் அத்தனையிலும் நீ விரும்பியதை நிச்சயமாக உனக்கு நான் தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் என் பிள்ளை நான் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? தெய்வம் இருப்பது உனக்கு என்னவென்று தெரிந்து விட்டாலே அது போதும். இந்த தெய்வம் வருவது உனக்கு என்னவென்று உணர்ந்து விட்டாலே அது போதும். மேலும் மேலும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ ஆனந்தப்படு. உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வழியிலேயே தடுத்து நிறுத்த இந்த பிரத்யங்கராவானவள் நான் தயாராக இருக்கிறேன் எனும் பொழுது இனிமேலும் என் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி நீ கலங்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய். சுற்றி இருக்கும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். இனி என்றுமே
நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தின் உச்சத்தை என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடந்து விடுவதில்லை. நான் சொன்னது போல உன் வாழ்க்கையிலும் இனி உனக்கு நல்லது நடந்தே தீரும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.